மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறேன். கிழக்கு மக்கள் என்னைத்தான் என்று அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கிழக்கிலே எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சர்வதேசத்திடம் காட்டி தப்பித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் மிக தெளிவான தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக இப்பொழுது காத்திருக்கிறார்கள். செப்டம்பர் 8ஆம் தேதிய யுத்த அந்த நாளை அவர்களுடைய அரசியல் யுத்தமாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். செப்டம்பர் 8ஆம் தேதி எங்களுடைய கைகளிலே இருக்கின்ற வாக்குச்சீட்டை இந்த நாட்டின் அரசாங்கத்திற்கு ஒரு சரியான பாடம் படிப்பிக்கின்ற நாளாக பயன்படுத்த போகிறோம் என்று இன்று எதிர்பார்த்து கிடக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? யாருக்கு வாக்களிக்க போகிறோம்? எதற்காக வாக்களிக்க போகிறோம்? நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இதனை பற்றித்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. மரச்சின்னத்திலே போட்டியிடுகின்ற சகோதரர்கள் வடமத்திய மாகாணத்திலும் சப்ரகம மாகாணத்திலும் வெற்றிலை சின்னத்திற்கு வாக்கு கேட்கிறார்கள். அரசாங்கத்தை சரிகண்டு மேடைக்கு மேடை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராவுத்தர் நைனா முகமதுக்காக வடமத்திய மாகாணத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்திலே அதே வெற்றிலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று மக்களையே மாற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன இரட்டை வேடம்? ஏன் இந்த கோமாளித்தனம்? தயவு செய்து சிந்தியுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. கிழக்கு மாகாணத்தில் பிழையாக தெரிகின்ற ஒரு தீர்மானம் எப்படி வடமத்திய மாகாணத்தில் சரியாக தெரிகிறது? சபரகமுதல் எப்படி தெரிகிறது? இப்பொழுது அதற்கு சொல்கிறார்கள், கட்சியை பாதுகாக்க வேண்டும். மக்களை நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்காக கட்சியா, கட்சிக்காக மக்களா? வாக்களிக்கின்ற வரைக்கும் கட்சிக்கு மக்கள் தேவை. வாக்களித்த பின்னர் கட்சிக்கு வாக்களித்து பெற்ற ஆசனங்களை பெற்றிருக்கின்றவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை வருகிறது. அவர்களுக்காக இன்று சமூகத்தை அடகு வைக்கிறார்கள், சமூக பிரச்சனைகளை அடகு வைக்கிறார்கள். எனவேதான் மக்களாகிய நீங்கள் மிக தெளிவாக தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த களத்திலே முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்குகின்ற மிக பாரிய பிரச்சனைகளை, சவால்களை, சிக்கல்களை இன்னும் 10-15 ஆண்டுகளிலாவது தீர்த்துக் கொள்வதற்கான அரசியல் வியூகங்களை வகுக்கின்ற, அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்கின்ற ஒரு அரசியல் சக்தியை, சுதந்திரமான அரசியல் சக்தியை இந்த களத்திலே கட்டியெழுப்ப வேண்டிய தேவை வந்திருக்கிறது. எனவேதான் நாம் திருமலை மாவட்ட மக்களிடம், குறிப்பாக மூதூர் பிரதேச மக்களிடம் வினயமாக கேட்கிறோம். நீங்கள் எல்லோரும் இந்த அரசியல் சக்திக்கு வாக்களித்தால், இந்த இரட்டை கொடி சின்னத்திற்கு வாக்களித்தால், ஆக குறைந்தது ஒரு 8000 வாக்குகளையாவது நாம் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த மாகாண சபை தேர்தலிலே 4400 சொச்சம் வாக்குகளுக்கு ஜேவிபி திருமலை மாவட்டத்திலே ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டது. இங்கு சொல்கிறார்கள் 5% வெட்டுப்புள்ளி இந்த தேர்தலில் இருக்கிறது என்று. கிடையவே கிடையாது. அது பாராளுமன்ற தேர்தலில் மாத்திரம் உள்ள தீர்மானம், சட்டம். சைவர் தசம் 96% வாக்குகளை பெற்றுக் கொண்டதற்காக ஒரு ஆசனத்தை மேல் மாகாணத்திலே ஒரு அரசியல் சக்தி, ஒரு அரசியல் கட்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. 1% வாக்கு கூட கிடைக்காத நிலையில் ஆசனங்களை மாகாண சபை தேர்தலிலே கட்சிகள் பெற்றிருக்கின்றன. எனவேதான் இந்த தேர்தலிலே திருகோணமலை மாவட்ட மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கின்ற சகோதரர்கள், அரசியல் சக்திகளிலே விரட்டிவிட்டிருக்கின்ற சகோதரர்கள், ஒரு மாற்று அரசியல் சக்தியை கட்டியெழுப்ப வேண்டும் என்று விரும்புகின்ற சகோதரர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த மாகாண சபை தேர்தலிலே செப்டம்பர் 8ஆம் தேதி முஸ்லிம் சமூகத்தின் மீதான புதிய அரசியல் சக்தியில் நம்பிக்கை வைத்து இந்த இரட்டை கொடி சின்னத்திற்கு வாக்களிக்க முடியுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் திருமலை மாவட்டத்திலே புல்மோட்டை முதல் மூதூர் வரைக்கும் ஒரு ஆசனத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மேடையிலே புல்மோட்டை, நிலாவலி, இறக்கக்கண்டி, கந்தலாய், முள்ளிப்பொத்தானை,
மூதூர், கிண்ணியா, தோப்பூர் போன்ற சகோதரர்கள் இந்த தேர்தலில் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள், இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது தோப்பூரிலும் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தோப்பூர் மக்கள் இன்று இந்த சிந்தனையை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். புல்மோட்டை சகோதரர்களை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். திருகோணமலை டவுன், முஸ்லிம் காலனி, ஜமாலியா, சோனகவாடி போன்ற இந்த பிரதேசங்களைச் சேர்ந்த சகோதரர்கள் இந்த சிந்தனையோடு இணைய தொடங்கி இருக்கிறார்கள். இப்படி பரவலாக திருமலை மாவட்டத்திலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கடந்த 1.5 மாத காலமாக மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு சக்தியாக அது மாறத் தொடங்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மக்களாகிய நீங்கள் இந்த சக்தியை தெரிவு செய்கின்ற போது அதனுடைய எதிர்காலம் குறித்த முழுமையான திட்டங்களையும் அதன் நடவடிக்கை குறித்து நீங்கள் தெளிவாக கண்டுகொள்வீர்கள். இப்பொழுது ஒரு மயக்கம் இருக்கிறது. இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் யாரை தேர்தலிலே களத்திலே வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறது என்று இப்பொழுது உங்களுக்குள்ள சந்தேகம். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது கடந்த 24 வருட கால முஸ்லிம் அரசியல் வரலாற்றில் நிறைய பாடங்களை படித்திருக்கிறது, நிறைய தோல்விகளை கண்டிருக்கிறது, நிறைய ஓட்ட உடைசல்களை அது கண்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் பெஷ் போட முடியாது என்று ஒரு புதிய அரசியல் வழிமுறையை கட்டியெழுப்பி இருக்கின்ற ஒரு அரசியல் இயக்கம். வழிமுறைகளிலே இருக்கின்ற பிழைகளை புதிய வழிமுறைகளால் மாத்திரம்தான் அடைக்க முடியும் என்ற நம்பிக்கை வைத்து ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாம் கட்டியெழுப்பி இருக்கிறோம். எங்களிடம் வேட்பாளர் என்ற ஒருவர் கிடையவே கிடையாது. நான் ஏன் இதனை சொல்கிறேன் என்றால், மக்களாகிய நாம் நமது வாக்கை ஒருவருக்கு அளிக்கிறோம், ஒருவருக்கு விருப்பு வாக்கு மூலம் நாம் அளிக்கிறோம். அவர் வாக்கு பெறுவதற்கு முன்னர் ஒரு சாதாரண நபர், வாக்குகளை பெற்ற பின்னர் ஒரு 15,000 வாக்கை அவருக்கு அளிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அவர் 15,000 மக்களுடைய வாக்கு வங்கியின் சொந்தக்காரர். இப்பொழுது இவருக்கு பெரும் சொகுசு, பெரும் கிராக்கி, அவருக்கான பேரம் பேசல் என்று அவரை நோக்கி அந்த நிலைமை மாறுகிறது. இப்போது இவர் அந்த வாக்கு வங்கியை அதிகரிப்பதிலும் அந்த வாக்கு வங்கியை தனக்குரியதாக வைத்துக் கொள்வதிலும் தான் அவர் கவனம் செலுத்துகிறார். அதற்காக அவர் அவருடைய எல்லைக்குள் யாரையும் வரவிடுவது கிடையாது. அந்த வாக்கு வங்கியை யாரும் குறைத்து விடுவார்கள் என்று பயம் வந்தால் புதிதாக தோன்றுகின்ற ஒருவரை தீர்த்து கட்டுவதற்கான எல்லா முயற்சிகளிலும் அவர் ஈடுபடுவார். அபாண்டம் சுமத்துகின்ற முயற்சிகளிலே ஈடுபடுவார். காலமெல்லாம் அவர்தான் அந்த பதவியை அனுபவிக்க வேண்டும் என்ற மமதையும் கிறுக்கும் ஆணவமும் அவருக்கு வந்து விடுவது. அவரை விட ஒரு தகுதியானவர் ஒருவர் வருகின்ற பொழுது அவர் வழிவிட மாட்டார். தான் அந்த பதவியிலே இருக்க வேண்டும் என்று தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக எல்லா விடயங்களையும் செய்வார். முதலாவது தேர்தலிலே எதுவுமே இல்லாமல் களத்திலே நின்றிருப்பார். 2வது தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க தொடங்குவார். 3வது தேர்தல் வருகின்ற பொழுது 5000 ரூபாய் கொடுக்க தொடங்குவார். இப்பொழுது அவருடைய அந்த வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக அவர் முதலீடுகளை செய்ய, செலவழிக்க, அவரை பிரமாண்ட மனிதராக கட்டிக்கொள்ள சில போது அரசாங்கத்தோடு பேரம் பேசி அவர் பலதை பெற்றுக் கொள்கின்ற ஒருவராக மாறுகிறார். இதனால் தான் இப்பொழுது கட்சியினுடைய தலைவர் சொல்கிறார், மக்களை பாதுகாப்பதை விட கட்சியிலே கிடக்கிறவர்களை பாதுகாப்பதுதான் தலைவலியான விஷயம். எப்ப கால வாரிட்டு மாறிடுவானோன்னு தெரியாது. எனவே இப்ப பையத் கொடு, எல்லாரும் அம்பாறையில் எல்லாரும் பையத் செய்திக்க, கட்சியை விட்டு பாய மாட்டேன். ஏனென்றால் ஒருவரை மக்கள் கொடுக்கின்ற அந்த அதிகாரத்தின் விளைவால் அவர் தலைவரோடு இப்போது மல்லு கட்டுகிறவராக மாறுகிறார். தலைமைத்துவத்தோடு பேரம் பேசுகிறார். நான் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படியெல்லாம் செய்யும். சமூகம் பற்றி அவர் சிந்திப்பது கிடையாது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சொல்கிறது, மக்கள் அளிக்கின்ற வாக்கு ஒருவருக்குரியதாக அல்லாமல் அது ஒரு கொள்கைக்குரியதாக இருக்க வேண்டும். யாரும் ஒரு கொள்கைக்காக அளிக்கப்படுகின்ற வாக்கில் உரிமை கோரக்கூடாது. அந்த உரிமை மக்களுக்கே இருக்க வேண்டும்.
நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சின்னத்தை மட்டும்தான் காட்டுவது. 2 நகரசபை தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். முதலாவது நகரசபை தேர்தலிலே நாங்கள் வேட்பாளர்கள் யாரையும் காட்டவில்லை. மக்களுக்கு சொன்னோம், ஷூரா சபையிலே 40 பேர் இருக்கிறார்கள். இந்த 40 பேரில் இருந்து கிடைக்கின்ற ஆசனத்திற்கு தகுதியானவர்களை ஷூரா தெரிவு செய்து அனுப்பும் என்று மக்கள் கேட்டார்கள். இது என்ன புதுமையான வழிமுறை? ஆக்களை காட்டாம எப்படி ஓட்டு போடுற? நாங்கள் சொன்னோம், ஆக்களை காட்டுவதில்லை. முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற பிரச்சனை இதுதான். எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும். தலைமைத்துவம் என்பது ஒருவர் அல்ல, அது பலர், அது பன்மையானது. எனவே தலைமைத்துவ ஷூரா என்ற தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுகின்றவர்களை வைத்துத்தான் அரசியல் இயக்கத்தை நடத்த முடியுமே தவிர தனிநபருக்கு இங்கு இடம் கிடையாது. எனவே மக்களை நீங்கள் விரும்பினால், எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய சின்னத்திற்கு மட்டும் வாக்களியுங்கள் என்று சொன்னோம். 3223 சகோதரர்கள் வாக்களித்து ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டோம். தேர்தல் மேடைகளிலே நாங்கள் நாகரிகமாக பிரச்சாரம் பண்ணினோம். கொள்கைகளை மாத்திரம் முன்வைத்து பேசினோம். தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டோம். நாங்கள் போஸ்டர் அடிக்கவில்லை. விருப்பு வாக்குகளுக்காக சண்டை பிடிக்கவில்லை. கள்ள வாக்கு போடக்கூடாது என்று கண்டிப்பாக நாங்கள் மக்களுக்கு அறிவுறுத்தினோம். இன்னொருடைய உரிமையை பறித்து வாக்களித்து ஹராமான பிரதித்துவத்தை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பெற்றுக் கொள்ளாது என்று மேடை மேடையாக பிரச்சாரம் செய்தோம். எங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கு ஹலாலான வாக்குகளாக இருக்க வேண்டும் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்டோம். 3223 சகோதரர்கள் வாக்களித்தார்கள். முதலாவது ஒரு பல்கலைக்கழக மாணவர் தேர்தல் திணைக்களத்தால் நகரசபை பிரதிநிதியாக அறிவிக்கப்பட்டார். அவர் பதவியை பாரமெடுக்காமலே ராஜினாமா செய்து மதிப்புக்குரிய பொறியியலாளர் சூரா சபை உறுப்பினர் சகோதரர் ஃபலுல் அவர்களை இயக்கம் அனுப்பி வைத்தது. இப்பொழுதும் அடுத்த வழிமுறையை நாங்கள் பேசினோம். பதவி என்பது ஒருவருக்கு மாத்திரம் சொந்தமானது கிடையாது. அது சுழற்சி முறையிலே சமூகத்தின் நன்மை கருதி, சமூகத்தின் பிரச்சனைகளின் தேவை கருதி அவ்வப்போது பொருத்தமானவர்கள் சபைகளுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கின்ற வழிமுறையாக அது இருக்க வேண்டும் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, சமூகத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் ஒருவரால் கையாள முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒருவர் மாத்திரம் தீர்வாக இருக்க முடியாது. ஒரு பிரச்சனைக்கு ஒருவர் தேவைப்படுவார், இன்னொரு பிரச்சனை தீர்ப்பதற்கு இன்னும் ஒருவர் தேவைப்படுவார். பல ஆளுமைகள் கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பால் தான் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும். எனவேதான் PMGG சொல்கிறது, மீளழைத்தல் என்ற ஒரு புதிய அரசியல் கொள்கையை பற்றி பேசுகிறது. வருடத்திற்கு ஒருவரை அனுப்பி மீளழைப்பு செய்வது. அந்த 2006ஆம் ஆண்டு கிடைத்த அந்த அரசியல் பிரதித்துவத்தை வைத்துக் கொண்டு 4 சகோதரர்களை நாம் மீளழைத்தல் மூலம் நகர சபைக்கு அனுப்பினோம். நகர சபையிலே மிகவும் வெளிப்படைத்தன்மையோடும் பொறுப்போடும் மக்கள் தந்த ஆணையை மிகச் சரியாக நிறைவேற்றினோம். 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலே 6809 சகோதரர்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திற்கு வாக்களித்தார்கள். 2 பிரதித்துவங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த 2 பிரதித்துவங்களையும் வைத்துக் கொண்டு அரசியல் களத்திலே முஸ்லிம் சமூகம் சார்பாக தன்னால் முடிந்த அரசியல் வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பற்றி கேள்விப்பட்ட, அதன் அரசியல் செயற்பாடுகளை பற்றி அறிந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பல பிரதேசங்களையும் சேர்ந்த சகோதரர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அப்படித்தான் இந்த திருகோணமலை மாவட்டத்தில் இருந்தும் மூதூர், தோப்பூர், கிண்ணியா போன்ற பிரதேசங்களில் இந்த அழைப்புகள் வந்தன. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சகோதரர்களோடு கலந்துரையாடினோம். நாங்கள் சொன்னோம், எங்களுடைய அரசியல் தேர்தலை எதிர்கொள்கின்ற வழிமுறை இதுதான். யாரையும் நாங்கள் அடையாளப்படுத்தி வாக்கு கேட்க மாட்டோம். கொள்கைக்காக மட்டும் மக்களை வாக்களிக்க சொல்வோம். இன்ஷா அல்லாஹ் மக்கள் வாக்களித்தால்
திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு ஆசனம் கிடைத்தால் அதனை மீளழைத்தல் என்கின்ற கொள்கை மூலமாக மூதூருக்கு, கிண்ணியாவுக்கு, தோப்பூருக்கு, கந்தளாய்க்கு, முள்ளிப்பொத்தானைக்கென்று கட்டம் கட்டமாக பிரதிநிதித்துவங்களை பெற்றுக் கொடுத்து பொருத்தமானவர்களை மாகாண சபைக்கு அனுப்பி இந்த அரசியல் வழிமுறையை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொன்னோம். ஒரு செயற்குழுவை அமைத்தோம். அந்த செயற்குழுவோடு ஆலோசனை நடத்தினோம். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரையும் வேட்பாளர்களாக போட வேண்டிய தேவை கிடையாது. முஸ்லிம் சமூகத்தின் அரசியலிலே இருக்கின்ற இந்த சீரழிவு நிலைக்கு தீர்வுகளை காண்பதற்கு முனைகின்ற உங்களுக்கு நாங்களும் பங்களிப்பு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த தீர்வின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நீங்கள் எடுக்கின்ற முடிவை நீங்கள் ஷூரா சபை யாரை நியமிக்கிறதோ அவர்களை நீங்கள் தேர்தல் சட்டத்திற்காக வேட்பாளர் பட்டியலிலே போட்டு விடுங்கள். தேர்தல் முடிந்த பின்னர் நாம் எடுக்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையில், ஷூராவின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதித்துவங்களை நாம் ஒவ்வொரு பிரதேசங்களுக்குமாக மீளழைத்தல் மூலம் பரிமாறிக்கொள்வோம் என்ற உத்தரவாதத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். அங்கீகாரத்தை திருமலை மாவட்ட செயற்குழு எங்களுக்கு தந்தது. அதன் அடிப்படையிலே ஷூரா என்னை திருமலை மாவட்டத்திற்கான சுயேட்சை குழுக்கான தலைமை வேட்பாளர்களாக முன்னிற்குமாறும் இந்த பிரதேசத்திற்கான அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறும் என்னை கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையிலே நான் என்னுடைய தலைமையிலே ஷூராவின் அங்கீகாரத்தோடு ஒரு வேட்பு மனுவை தாக்கல் செய்தோம். சுயேட்சை குழு 10 13 சகோதரர்களை கொண்டு ஒரு வேட்பு மனுவை நாங்கள் தாக்கல் செய்து இந்த 13 சகோதரர்களிலும் தலைமை வேட்பாளராக இருக்கின்ற நான் ஷூராவிற்கு ஒரு பையத் செய்திருக்கின்றேன். அந்த பையத் இப்பொழுது நான் இங்கு செய்ய இருக்கின்றேன். அந்த பையத் திருகோணமலை மாவட்டத்தில் சுயேட்சை குழு 10 ஒரு ஆசனம் கிடைக்குமாக இருந்தால் அதனை நான் ராஜினாமா செய்து திருகோணமலை மாவட்டத்தின் எதிர்காலத்தில் அமையப்போயிருக்கின்ற ஷூரா யாரிடம் கையளிக்குமாறு கேட்கிறதோ அவரிடம் நான் கையளிப்பேன் என்று அல்லாஹ்வின் மீது சாட்சியாக மக்களை முன்னிறுத்தி ஷூராவின் முன்னால் நான் சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சத்திய பிரமாணத்தை இப்பொழுது உங்கள் முன்னிலையில் நான் செய்ய போகின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. அல்லாஹ் பொறுப்புகளை, கடமைகளை அதற்கு தகுதியானவர்களிடம் அல்லது அதற்கு உரியவர்களிடம் கொடுத்து விடுமாறு கட்டளையிடுகிறான். மக்களிடையே தீர்ப்பு சொன்னால் நீதியாக சொல்லுமாறும் கட்டளையிடுகிறான். சூரத்துன் நிசா 58வது வசனம் என்ற இறை வசனத்தை மனதிற்கொண்டு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சார்பாக வழங்கப்பட்டுள்ள மற்றும் வழங்கப்படவுள்ள பொறுப்புகளையும் கடமைகளையும் உரிய முறையில் நிறைவேற்றி மக்களுக்கிடையிலான சகல செயற்பாடுகளிலும் எவ்வித தன்னலமும் இன்றி நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வேன் என இறைவனின் பெயரால் உறுதிமொழி வழங்கி இந்த சத்திய பிரமாணத்தை இங்கு கூடியுள்ள இவ்வியக்கத்தின் ஷூரா மற்றும் மாகாண செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மூதூர் பிரதேச மக்கள் முன்னால் மேற்கொள்கின்றேன். எதிர்வரும் கிழக்கு மாகாண சபை தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற சுயேட்சை குழுவிற்கு தலைமை தாங்குகின்ற முகமது புகாரி, முகமது ஃபிர்தௌஸ் ஆகிய நான் இயக்கம் சார்பாக எனக்கு வழங்கப்பட்டுள்ள இப்பொறுப்பினை இறைவனை சாட்சியாக கொண்டு அமானிதமாக ஏற்றுக் கொண்டிருக்கின்றேன். இந்த அமானிதத்தை இயக்கத்தின் சூறாவின் தீர்மானத்திற்கு அமைவாக இறுதி வரை முழுமையான நிறைவேற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். அந்த வகையில் எதிர்வரும் கிழக்கு மாகாண சபை தேர்தலில்
இயக்கத்துக்கு கிடைத்துள்ள பிழைப்பு வாய்ப்புகளை எச்சூழலிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எனது சொந்த விருப்ப உறுப்புகளுக்கு பயன்படுத்த முயற்சிக்க மாட்டேன் என உறுதியளிக்கின்றேன். கிடைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை பிரதித்துவமானது மக்கள் சார்பாக இயக்கத்துக்கு பூரணமாக சொந்தமானது என ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கிடையே கிழக்கு மாகாண சபை பகுதிகளுக்கு இயக்கம் யாரை நியமனம் செய்கிறதோ அவருக்கு எவ்வித தாமதமும் இழுத்தடுப்புகளின்றி வழங்க எனவும் உறுதியளிக்கின்றேன். எனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பை எவ்வாறையும் எனக்கான வருமானம் ஈட்டும் ஒரு வாய்ப்பாகவோ அல்லது வேறு எந்த தனிப்பட்ட நலன்களுக்காகவோ பயன்படுத்த மாட்டேன் எனவும் உறுதியளிக்கின்றேன். மேலும் கிடைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை பிரதித்துவத்தை இயக்கத்தின் தீர்மானத்திற்கு அமைவாக தெரிவு செய்யப்படும் பிரதேசங்களுக்கு மீளழைத்தல் முறை மூலம் வழங்குவதற்கு உடன்படுவதோடு அதற்கு எனது பூரண ஒத்துழைப்பை வழங்குவேன் எனவும் உறுதியளிக்கின்றேன். மேலே சொன்ன உறுதிமொழிகளை அல்லாஹ்வின் முன்னிறுத்துவதாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வதாக இச்சபை முன்னால் வழங்குகின்றேன். அல்லாஹ் அலாமா கூறுவாக்குள்ளோம். அல்லாஹ் நமது தூய பணிகளை அதிகரிப்பானாக, சத்தியத்தின் பாதையில் இறுதி வரை நிலைத்திருக்கச் செய்வானாக, சத்தியத்திற்காக குரல் கொடுக்க வேண்டிய வல்லமையையும் அதற்கான அவனது உதவிகளையும் நமக்கு மேலும் வலுப்படுத்தி தருவானாக. இவ்வண்ணம் முஹம்மது புகாரி முஹம்மது ஃபிர்தௌஸ் என்ற இந்த சத்திய பிரமாணத்தை நான் இன்று அல்லாஹ்வை முன்னிறுத்தியவனாக மக்களாகிய உங்களுக்கு முன்னே இயக்கம் சார்பாக மேற்கொண்டிருக்கின்றேன். அவ்வாறே இந்த வேட்புமனுவிலே கைச்சாத்திட்டிருக்கின்ற 12 வேட்பாளர்களும் செயற்குழுக்கும் மாகாண செயற்குழுவுக்கு முன்னால் அண்மையிலே கடந்த ரமலான் மாதத்திலே இடம்பெற்ற 23வது நோன்பிலே தினத்திலே இடம்பெற்ற மாகாண செயற்குழு கூட்டத்திலே திகதியிடப்படாத சட்டபூர்வமான ராஜினாமா கடிதங்களை இயக்கத்திடம் தந்திருக்கின்றார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இயக்கம் இந்த பிரதித்துவம் என்ற விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்கிறது. இங்கு சிலர் துண்டு பிரசுரங்கள் மூலம் சொல்வது போன்று வாக்குகளை சிதறடித்து பிரதித்துவங்களை இல்லாமலாக்கி காத்தான்குடியில் இருக்கின்றவர்கள் களவாடி செல்கின்ற ஒரு முயற்சி கிடையாது என்பதனை நான் அன்போடும் மிக தெளிவோடும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். முழுக்க முழுக்க தோப்பூர், கந்தளாய், முள்ளிப்பொத்தானை போன்ற பிரதேசங்களுக்கு ஒரு பிரதித்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அது இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் இந்த அரசியல் வழிமுறை கூடாக மாத்திரம்தான் சாத்தியமானதே தவிர வேறு எந்த அரசியல் இயக்கங்களிடமும் அரசியல் கட்சிகளிடம் இருக்கின்ற அரசியல் வழிமுறை கூடாக ஒரு பொழுதும் நடக்காது என்பதனையும் நான் இந்த மேடையிலே உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது பதவிகளுக்கூடாக பிரதேசவாதங்களை கலந்து ஊர்வாதங்களை கடந்து பிரதேசங்களை ஒற்றுமைப்படுத்தி அரசியல் பதவிகளுக்கூடாக ஒரு ஒற்றுமைப்பட்ட சமூகத்திலே திருமலை மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஏற்படுத்துவதற்காக களத்திலே குதித்திருக்கின்ற ஒரு அரசியல் சக்தியாகும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாவட்டத்திற்கான பிரதித்துவம் என்பது நாம் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு மிக தெளிவாக இந்த இயக்கத்தின் அரசியல் வழிமுறைகளை விளங்கிக் கொண்டு நாம் எடுக்கின்ற தீர்மானத்தில் நமக்கான ஒரு பிரதித்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு கிட்டிய தூரத்தில் இருக்கிறது. எனவே நீங்கள் தயவு செய்து செய்யப்படுகின்ற போலி பிரச்சாரங்களை, அநியாயமான குற்றச்சாட்டுக்களை, அநியாயமான பொய் குற்றச்சாட்டுக்களுக்கு பின்னால் தயவு செய்து இழுபட்டு சென்று நமக்கான சுதந்திரமான ஒரு பிரதித்துவத்தை இழந்து விடாது புத்தி கூர்மையோடும் மிகவும் நிதானத்தோடும் மிகவும் தூர நோக்கோடும் நீங்கள் எல்லோரும் முடிவெடுப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சார்பாக பல குற்றச்சாட்டுகள் இந்த பிரதேசத்திலே முன்வைக்கப்படுகின்றன. அண்மையிலே ஒரு குற்றச்சாட்டு, இவர்கள் அப்துல் ரவுஃப் மௌலவியுடைய கொள்கையைச் சேர்ந்தவர்கள் என்று முன்வைக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். காத்தான்குடியிலே பிழையான கொள்கைகளை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்ற சக்திகளுக்கு எதிராக களத்திலே நிற்கின்ற ஒரே ஒரு இயக்கம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மட்டும்தான். ஏனைய எல்லா அரசியல் இயக்கங்களும் எந்த அளவுக்களில் நாம் கட்டி வளர்த்த இந்த முஸ்லிம் காங்கிரஸ் கூட தேர்தல் காலங்களிலே பிழையான மார்க்க கொள்கைகளை வைத்திருக்கின்றவர்களும் இருக்கின்ற வாக்கு வங்கிக்காக காலடியிலே விழுந்து வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு பெற்றிருக்கின்ற அரசியல் இயக்கமாக கட்சிகளாக இருக்கின்ற பொழுது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சுமார் 2 தினங்களுக்கு முன்னர் காத்தான்குடியிலே பிரதேச செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்ற
பிரதேச செயலகத்துக்கு முன்னால் இடம்பெற்ற கூட்டத்திலே ஷூராவின் அமீர் என்ற வகையிலே ஒரு பொழுதும் வாக்குகளுக்காக மார்க்கத்திற்கு முரணான சக்திகளிடம் மண்டியிட்டு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் வாக்கு கேட்காது, மார்க்கத்தை அடகு வைக்காது என்பதனை மிக திட்ட தெளிவாக இயக்கத்தின் பிரகடனமாக நான் 3 தினங்களுக்கு முன்னர் காத்தான்குடியில் நடந்த கூட்டத்திலே நான் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் அதனுடைய வீடியோ ஒளிப்பதிவுகளை பார்த்துக் கொள்ள முடியும். எனவேதான் மார்க்கத்தை வைத்து அரசியல் செய்கின்ற, மார்க்கத்தை வைத்து வயிற்று பிழைப்பு நடத்துகின்ற எந்த ஒரு அரசியல் கைங்கரியத்தையும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு பொழுதும் செய்யாது. வாக்குக்காக, பதவிக்காக எந்த பிழையான மார்க்க சக்திகளோடும் கூட்டு வைத்துக் கொள்ளாது, ஒப்பந்தங்களை செய்யாது என்பதனையும் மூதூர் மக்களாகிய உங்களுக்கு நான் மிக தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு குற்றச்சாட்டு, நாம் ஏசுகிறோம், விமர்சிக்கிறோம் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு பொழுதும் யாரையும் அநியாயமாக விமர்சிக்கிறது கிடையாது. இஸ்லாத்தின் பார்வையிலே விமர்சனம் என்பதற்கு நக்து என்று அரபு மொழியிலே சொல்வார். விமர்சனம் செய்தல். ஏசுவதற்கு சப் என்று சொல்வார்கள். இஸ்லாம் சப் என்ற ஏசுகின்ற, அநியாயமாக ஏசுகின்ற, இல்லாதவைகளை இட்டுக்கட்டி சொல்கின்ற, போலியான விடயங்களை சொல்கின்ற வழிமுறையை இஸ்லாம் கண்டிக்கிறது. ஆனால் நாகரீகமான விமர்சனத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. அல் குர்ஆனிலே ஃபிரௌனை விமர்சிக்கிறது, நம்ரூதை விமர்சிக்கிறது, அபூலஹபை விமர்சிக்கிறது, இன்னும் பல மோசமான சக்திகளை, ஆத் சமுத் கூட்டங்களை பற்றி, அவர்களின் வரலாறு பற்றி விமர்சனத்தோடு பேசிக் கொண்டு செல்கிறது. நீங்கள் பூமியிலே நடந்து திரிந்து பாருங்கள், இந்த உலகத்திலே மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவர்களை என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்று அவருடைய அத்தாட்சிகளை பாருங்கள் என்று இஸ்லாம் வரலாற்றை திரும்பி பார்க்க சொல்கிறது. வரலாற்றிலே முஸ்லிம் சமூகம் சார்பாக ஆணைகளை பெற்றுக் கொண்டவர்கள் விட்ட தவறுகளையும் பிழைகளையும் தான் நாம் விமர்சனம் செய்கிறோமே தவிர, ஒரு சகோதரருடைய மானம் மரியாதையில், தனிப்பட்ட விடயங்களில் கை வைத்து அவனை கீறி கிழிக்கின்ற வேலையை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எந்த மேடையிலும் செய்யவில்லை. அவ்வாறான ஒரு வேலையை இயக்கம் செய்யவும் மாட்டாது. சமூகம் சார்பாக பிழைவிடுகின்ற போது அதனை விமர்சிக்குமாறு, குற்றத்தை காட்டிக் கொடுக்குமாறு, குற்றத்தை திருத்துமாறு அழுத்தம் கொடுக்குமாறுதான் மார்க்கம் சொல்லுகிறதே தவிர, வாய் மூடி மௌனியாக இருந்து கொண்டு பூசி மொழுகுமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. அநியாயக்காரனுக்கு முன்னால் அநியாயக்காரன் என்று சொல்வதுதான் மிகப்பெரிய போராட்டம் என்று இஸ்லாம் சொல்கிறது. முஸ்லிம் சமூகத்திற்கு அநியாயம் அளிக்கப்படுகின்ற பொழுது அநியாயத்தை செய்வதற்கு துணை போகின்றவர்களை அநியாயக்காரர்கள் என்று சொல்ல வேண்டியதுதான் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற ஈமானிய உணர்வு படைத்தவர்களுக்குரிய பொறுப்பே தவிர, கைகட்டி முதுகு சொறிந்து சாமரம் வீசுவது அல்ல என்பதனை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த விமர்சனம் பிஎம்ஜிக்கு காசு எங்கிருந்து வருகிறது என்று. நியாயமான கேள்வி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இயக்கம் அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய சொந்த பணங்களையும், எங்களுடைய சொந்த நேரத்தையும், சொந்தமான அறிவையும் செலவழித்துத்தான் இந்த இயக்கத்தை நாங்கள் கட்டி வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். 2006ஆம் ஆண்டு தேர்தல் களத்திலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் வந்தபோது தேர்தல் செலவுகளுக்காக பணம் வேண்டும் என்று ஷூரா கலந்து ஆலோசிக்கிறது. ஒவ்வொரு சகோதரரும் நான் இவ்வளவு தருகிறேன், நான் இவ்வளவு தருகிறேன் என்று முன் வருகிறார்கள். இந்த இயக்கத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கின்ற மிகப்பெரிய பலம், பணம் பல படைத்த சகோதரர்களை இந்த இயக்கத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்காக செலவழிக்கின்ற மனம் கொண்ட சகோதரர்களை இந்த இயக்கத்திலே வைத்திருக்கிறான். அறிவாளுமை கொண்ட சகோதரர்களை இந்த இயக்கத்திலே வைத்திருக்கிறான். தன்னுடைய சொந்த பணத்திலே செலவழித்து இந்த வேலை திட்டங்களை கொண்டு சொல்கின்ற ஆளுமை உள்ள மனிதர்களை வைத்திருக்கிறான். அதனால் தான் இன்று வரைக்கும் இந்த இயக்கம் யாரிடமும் பணம் பெற்றுக் கொள்ளாது. பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்த போது கூட அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, உதறி தள்ளிவிட்டு, சொந்த காலிலே இயக்கத்தின் அங்கத்தவர்களுடைய பணத்திலே இது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மாகாண சபை தேர்தல் வந்த போது ஷூரா சபை 3 மாவட்டங்களிலும் இந்த மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு சுமார் 75 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று நாங்கள் மதிப்பிட்டோம். அப்பொழுது ஷூரா உறுப்பினர்கள் 40 லட்சம் ரூபாவை இந்த இயக்கத்தின் அரசியல் செயற்பாடுகளுக்கான செலவினங்களிலிருந்து பொறுப்பேற்றுக் கொண்டார்கள்.
ஏனைய பணத்தை எங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் வெளிநாடுகளிலே வாழ்கின்றவர்களுடன் கதைத்து நாளாந்தம் நாங்கள் பணத்தை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் யாரிடமும் இந்த சமூகத்தை விலை பேசி பணம் வாங்கி இந்த களத்திலே நின்று வேலை செய்பவர்கள் கிடையாது. அப்படி ஒரு துரோகத்தை அநியாயத்தை முஸ்லிம் சமூகத்தை விற்று பிழைப்பு நடத்துகின்ற அரசியலை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒருபொழுதும் செய்யாது. நான் ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னர் மூதூரிலே எங்களுடைய காரியாலயத்திலே ஒரு கூட்டத்திலே பேசி முடிந்து நிறைவு பெற்ற போது ஒரு சகோதரர் இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினருடைய கையிலே ஒரு 500 ரூபாய் காசை கொண்டு போய் கொடுக்கிறார். அதனை பெற்ற அந்த செயற்குழு உறுப்பினருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் இவர் அழுகிறார் என்று நான் அவரிடம் அணுகி என்ன என்று விசாரித்தேன். அவர் சொன்னார், பாருங்கள், இந்த சகோதரர் நாளாந்தம் கூலி தொழில் செய்பவர், அவருடைய வீட்டு தேவைக்கே கஷ்டப்படுகிறவர், கொள்கைக்காக பணம் 500 ரூபாய் தந்து விட்டு போகிறார் என்று என்னுடைய உடம்பு புல்லரித்தது. நாங்கள் பணம் கேட்கவில்லை, அந்த கூட்டத்திலே உதவி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, கொள்கையை பேசினோம். ஒரு சகோதரன் 500 ரூபாய் பணத்தை பொத்தி விட்டு செல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மூதூர் மக்களுடைய தியாகத்தையும் அவர்களுடைய உணர்வையும் அவர்களுடைய உணர்ச்சிகளையும் நான் அன்று கண்டு கொண்ட போது நானே ஆச்சரியப்பட்டேன். எப்படி இவர்கள் முஸ்லிம் காங்கிரஸை வளர்த்திருப்பார்கள் என்று நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று முன்தினம் பேருவலையிலிருந்து ஒரு சகோதரர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய பத்திரிகைகளை வாசித்தேன், படித்தேன். இயக்கத்தின் கொள்கைகளை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். நான் உம்ராவுக்கு சென்றிருந்த போது